வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இன்டர்வியூ சம்மந்தமாக நிறைய மாணவர்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருந்தாங்க. கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு யூபிஎஸ்சி இன்டர்வியூ போர்டு பாரபட்சத்தோட, அதாவது பயாஸோட மார்க்ஸை கொடுக்குமா? அவங்களுடைய வயசை வச்சோ, அவங்க வரக்கூடிய ஸ்டேட் அல்லது ரீஜன், மாநிலம் அல்லது பகுதி இதை வச்சோ, அல்லது அவங்களுடைய கம்யூனிட்டி ஓபிசி, ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இதை வச்சோ அவங்க மார்க்கு கொடுப்பாங்களா? ஒரு சில பேருக்கு அதிகமாகவோ ஒரு சில பேர் குறைவாகவோ அவங்க ஸ்கோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரியும் நடக்குது சில நேரத்தில் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே, இது உண்மையா? இதை பற்றி சோஷியல் மீடியாவில் சில வீடியோஸ் இருக்குது, இதை பற்றி பேசுங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, வி ஆர் கன்சர்ன்ட், எங்களுக்கு தெளிவு தேவைன்னு கேட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த கேள்வியை அவங்க என்கிட்ட கேட்டு ஒரு மாதம் கிட்ட ஆகுது. அந்த நேரத்தில் டெலிபரேட்டாக தான் நான் வீடியோ கொடுக்கல. காரணம் என்னென்னா, அப்போது ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. அப்போவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கல, மோட்டிவேஷன் இல்லாமல் இருந்தாங்க. அதற்கப்புறம் தான் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்ததுனால இப்போதைக்கு அவங்க மெயின்ஸ் எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணட்டும். இதை பற்றி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பேசிக்கலாம் நான் தான் விட்டுட்டேன். இந்த வீடியோவில் இதற்கான பதிலை நான் கொடுக்க போகிறேன். சரி, நீங்கள் எதை வச்சு பதில் தரீங்க, நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கான பதிலையும் நான் தரேன். முதல்ல என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நானே ஒரு காலத்தில் ஆஸ்பிரண்ட்டாக தான் இருந்தேன். 3 முறை யூபிஎஸ்சியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி எனக்கே ஒரு ஃபேர் ஐடியா இருக்குது. இரண்டாவது, பல வருடங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்வியூக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், கோச் பண்ணியிருக்கேன், மென்டரிங் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இன்டர்வியூ மார்க் பேனலில் பல முறை நான் மெம்பராக இருந்திருக்கேன். அது இல்லாமல் ஆக்சுவல் இன்டர்வியூ போர்டில் மெம்பர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ண சில நபர்களோடய நான் பேசியிருக்கேன். எப்படி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த பேஸில் மார்க்ஸ் கொடுக்குறாங்க, இதை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் பதிலை கொடுக்க போகிறேன். சரிங்க, யூபிஎஸ்சி போர்டு பாரபட்சத்தோடு செயல்படுமா? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியை பற்றியும் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போர்டை பற்றியும் சில ஃபேக்ட்ஸை நான் சொல்லிடுறேன். யூபிஎஸ்சி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்லையே, அரசியலமைப்பு, இதுவே யூபிஎஸ்சியை பற்றி சொல்லுது. இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கும், அல்லது கான்ஸ்டியூஷனில் இருந்தால் அதற்கு அதிகாரம் வரும். யூபிஎஸ்சி, சிஏஜி, எலெக்ஷன் கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன், இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் பாடி. இன்னொரு பாடி இருக்குது, அது பேர் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரி பாடிங்கிறது இந்தியன் பார்லிமெண்ட் சட்டத்தை கொண்டு வருவாங்க, அந்த சட்டம் மூலமாக அமைக்கப்பட்ட பாடி ஸ்டாச்சுட்டரி பாடி. உதாரணத்துக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. யூபிஎஸ்சி போன்ற கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்காங்க இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் கான்ஸ்டியூஷனை மதிக்கணும், மதிப்பாங்க. கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்க பிரின்சிபல்ஸையும் இவங்க மதிப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லுது, எல்லாரும் ஈக்குவல், எல்லாரும் சமமாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லுது. அதனால் இந்த பிரின்சிபலை யூபிஎஸ்சி போர்டு மதிப்பாங்க. சரி, இன்டர்வியூவில் இந்த யூபிஎஸ்சி போர்டு எப்படி கான்ஸ்டியூட் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். யூபிஎஸ்சி இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாளும் யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை பேட்சஸாக பிரித்து ஒரு பேட்சையும் இன்டர்வியூ போர்டுக்கு அனுப்புவாங்க. ஒரு போர்டு சராசரியாக ஒரு நாளில் ஒரு 6 பேட்சுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபோர்நூன் மார்னிங்கில் ஒரு 3 பேட்ச், ஆஃப்டர்நூன் மதியத்துக்கு மேலே ஒரு 3 பேட்ச் இவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு பேட்சில் ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருப்பாங்க. ஒரு இன்டர்வியூ போர்ட்லேயும் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 5 மெம்பர்ஸ் தான் இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சேர்மன், அவர் தான் இந்த போர்டுக்கு ஹெட். இந்த சேர்மன் வேறு யாரும் இல்லை, யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரே சேர்மனாக உட்காருவார். ஒரு போர்ட்லேயும் ஒரு இன்டர்வியூ போர்டுக்கு யூபிஎஸ்சி சேர்மனாக உட்காருவார். அது இல்லாமல் ஒரு போர்ட்லேயும் 4 மெம்பர்ஸ் வெளியிருந்து வருவாங்க. இவங்க வந்து யூபிஎஸ்சி சேர்ந்தவங்க கிடையாது. இவங்க யாராக இருப்பாங்கன்னா, சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க, ரிட்டையர்டு சிவில் சர்வன்ஸாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்டாக இருக்கலாம், சிவில் சொசைட்டி ஆக்டிவிஸ்டாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், சினிமாவில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட வரலாம், யாராக வேணா இருக்கலாங்க, டீச்சர்ஸாக இருக்கலாம். சரி, இப்படி தான் இந்த யூபிஎஸ்சி இன்டர்வியூ போர்டு கான்ஸ்டிடியூட் ஆகும். இந்த யூபிஎஸ்சி இன்டர்வியூ போர்டில் பயஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்கள், வெளியே இருந்து வரவங்க, அவங்க மத்தியில் பயஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நானே சொல்கிறேன். காரணம் என்னன்னா, ஒரு நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாகவே சில ஐடியாலஜி இருக்கும். ஒரு சில பேர் வலதுசாரிகளாக இருப்பாங்க, ஒரு சில பேர் இடதுசாரிகளாக இருப்பாங்க, ஒரு சில பேர் கவர்மெண்ட்டை அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க சில பேர் இருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா மீடியா ஃபீல்டிலேருந்து வருவாங்க. இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க மத்தியில் பயஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, பயஸ் இருக்கும். கேள்விகள் கேட்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணணும். ஆனால் ஃபைனலாக அந்த ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணது கரெக்டாக இல்லையா, அவர் எவ்வளோ ஸ்கோர் தரணும் அப்படின்றத அல்டிமேட்டாக டிசைட் பண்ணுறது யாருன்னா அந்த சேர்மன், அதாவது போர்டினுடைய ஹெட்.
இந்த சேர்மன் முடிஞ்ச வரைக்கும் பயஸ்டாக இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா அவங்க யூபிஎஸ்சியிலே ஒரு மெம்பர், அவங்க கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய வேல்யூவான ஈக்குவாலிட்டியை மதிக்கணும். சரிங்களா? ஸோ அல்டிமேட்டாக அந்த சேர்மேன் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்போ இதை தாண்டி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மார்க் கம்மியாக போட்டுட்டாங்க, அல்லது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அல்லது அவங்களுக்கு வயசு அதிகம் 30 வயசுக்கு மேலே, அல்லது அட்டெம்ப்ட் அதிகம் 6வது அட்டெம்ப்ட் 7வது அட்டெம்ப்ட் போனாங்க, இதனால் மார்க்கை குறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ரிசர்வ்டு கேட்டகரி ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கெலாம் மார்க்கை குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உண்மை கிடையாது. யூபிஎஸ்சி போர்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபேர்னஸோடு தான் செயல்படும், மேக்ஸிமம் ஃபேர்னஸ் இருக்கும். நான் வந்து யூபிஎஸ்சிக்கு க்ளீன் சர்டிஃபிகேட்லாம் இஷ்யூ பண்ணலை, நான் உள்ளதை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வயசு எதா வேணா இருக்கலாம், எந்த கேட்டகரியை சார்ந்தவராக வேணா இருக்கலாம், எந்த ரீஜன்லேருந்து போகிறவராக வேணா இருக்கலாம், இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஃபேராக தான் இருக்கும், லெவல் பிளேயிங் ஃபீல்டாக தான் இருக்கும். அதை தாண்டி ஒருத்தருக்கு வந்து ஸ்கோர் கம்மியாக வருது அப்படின்னா அதற்கு காரணம் அவருடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். பல வருடங்களாக நான் அதை பார்த்துருக்கேன். என்னுடைய ஓன் ஸ்கோர்ஸை வச்சு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்திலேருந்து எடுத்த ஸ்கோர்ஸை வச்சு, இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற ஸ்கோர்ஸை வச்சு இதை என்னால் சொல்ல முடியும். ஒரு நபர் எப்படி படித்தார், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அவருடைய ஸ்கோர் என்ன, அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு கமன்சுரேட்டாக இருக்கா, இதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் அவங்க வந்து மார்க் இன்டர்வியூக்கு வராங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஆக்சுவல் ஸ்கோர் கிடைக்கும்ன்றதை மோரல்லஸ் என்னால் கணிக்க முடியும். அந்த மாதிரி நான் கணிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அதே ஸ்கோர் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஃபேராக தான் நடக்கும். அதை தாண்டி ஸ்கோர் குறைவாக இருக்குன்னா அது கண்டிப்பாக இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வயசு அதிகம்னு வைங்க, 32 வயசு ஆகுது, இல்லை 33 வயசு ஆகுது, அல்லது அட்டெம்ப்ட் ரொம்ப அதிகம், 6வது அட்டெம்ப்ட்லேயும் 8வது அட்டெம்ப்ட்லேயும் இன்டர்வியூ போகிறாரு, மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு வயசு அதிகம் அல்லது அட்டெம்ப்ட் அதிகம்னா சில கேள்விகளை அவங்க அடிஷ்னலாக கேட்கலாம். உங்களுக்கு மெச்சூரிட்டி கொஞ்சம் அதிகம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. வயசு அதிகமாக இருக்குன்னா சில பேர் வேலையும் செஞ்சுருப்பாங்க, அது சம்மந்தமாகவும் கேள்வி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு போனோம், கொஞ்சம் மெச்சூர்டாக ஆன்சர் பண்ணணும். இதில் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் இருக்கும். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன், எல்லாரையும் சொல்ல, பட் நிறைய பேரை பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு 30 வயசு மேலேனாலே நமக்கு ஸ்கோர்ஸை வேணும்னே கம்மியாக தான் போடுவாங்க அப்படின்னு இவங்களாம் நம்பிட்டு போவாங்க, பொய்களை மிக்ஸை நம்பிட்டு போவாங்க. நேச்சுரலாக அங்கே போய் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு பேசுவாங்க, பயத்தோடு பேசுவாங்க. இந்த தாழ்வு மனப்பான்மையால் ஆன்சர் கரெக்டாக இருக்காது, இதனால் ஸ்கோர் குறையும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 34 வயசில் இன்டர்வியூ போகிறாருன்னா அவருக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கேள்வி கேட்பாங்க, அது இயல்பாக தான் கேட்பாங்க. இவராக என்ன நினச்சிப்பாருன்னா 34 வயசு ஆயிடுச்சு, வேறு ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், இப்போ இங்கே வந்திருக்கோம், இன்ஜினியரிங் முடித்தோம், பேங்க்கில் ஒர்க் பண்ணோம், இங்கே வந்திருக்கோம், என்ன நினைப்பாங்களோ தெரியலையான்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட கன்ஃபியூஸ்டாக ஆன்சர் பண்ணுவார். இந்த மாதிரி செய்யக்கூடாது, தெளிவாக ஆன்சர் பண்ணணும். இன்ஜினியரிங் படித்தேன் சார், அந்த டிகிரியை வச்சு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை நான் தேடினேன், பேங்க்கில் வாய்ப்பு கிடைச்சிது, வேலை செஞ்சேன், 6 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு யூபிஎஸ்சிக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க ஆரம்பித்தேன் சார், இப்போ நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். சிவில் சர்வீசஸ் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, பேங்கிங் ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது சிவில் சர்வீசஸ் மூலமாக நான் பலதரப்பட்ட மக்களுக்கு ஒரு சேவையை செய்ய முடியும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியும், இதில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது, கிராஸ் ரூட் லெவலில் மக்களோட ஒர்க் பண்ண முடியும், அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற முடியும், அதனால இதை ஒரு வாய்ப்பாக பார்த்து நான் வந்திருக்கேன், இப்படி ஆன்சர் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் இப்படி பண்ண மாட்டாங்க, இதனால மார்க் குறையும். சரிங்களா? அடுத்தது, தமிழ்நாட்டிலேருந்து போனேன், சவுத் இந்தியன் நான், வேணுமுனே குறைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெகுலராக கம்ப்ளைண்ட் வரும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், எல்லாரையும் சொல்லலாம், பட் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கேள்வி இப்படி இருக்கும், தமிழ்நாடு மட்டும் ஏன் 2 லாங்குவேஜ் பாலிசியை ஃபாலோ பண்ணுறீங்க, 3 லாங்குவேஜ் பாலிசி ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இயல்பான கேள்வியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே போகிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு தனியாக டார்கெட் பண்ணுறாங்க, நம்ம வித்தியாசமாக இருக்கும், அதனால் கேள்வி வந்துச்சுன்னா போர்டோடு ஆர்கியூ பண்ணி எப்படியாவது தமிழ்நாடு டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆன்சரே அவங்க தப்பாக பண்ணுவாங்க. உண்மை என்னென்னா 3 லாங்குவேஜ் பாலிசியை நார்த் இந்தியாவில் இருக்க நிறைய ஸ்டேட்ஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ராஜஸ்தான், யூபியிலலாம் பார்த்தீங்கன்னா 3rd லாங்குவேஜ் வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜாக இருக்காது, அங்கேயுமே அது ஃபெயிலியர் தான். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக 2 லாங்குவேஜ் பாலிசி போதும்னு இங்கே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்னா உள்ளதை சொல்லணும். ஆல் இண்டியா லெவல்லே 3 லாங்குவேஜ் பாலிசி கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுது இல்லை சார், இல்லை மேடம், 3 லாங்குவேஜ் பாலிசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது,
இதை முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஸ்டேட்ஸ் வாலண்டரியாகவே எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸ்டேட்டுக்கும் ரைட் இருக்குது, சென்டருக்கும் ரைட் இருக்குது. ஆனால் சென்டர் எஜுகேஷன் சம்மந்தமாக ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்கனால ஸ்டேட்ஸ் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கீழே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 2 லாங்குவேஜ் பாலிசி வச்சு எஜுகேஷன் இங்கே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதை தாண்டி தமிழ்நாடுமே 3 லாங்குவேஜ் பாலிசியை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், தவறு இல்லை. இப்படி தான் நான் பார்க்குறேன். அல்டிமேட்டாக சென்ட்ரல் ஸ்டேட் கோஆப்ரேஷன் இருக்கிறது தான் ஃபெடரலிசம்க்கு உகந்தது, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். இந்த மாதிரி சிம்பிள் ஆன்சர் பண்ணிட்டு போகணும், படிச்சதை வச்சு ஆன்சர் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடை பற்றி கேட்டாங்க, டிஃபெண்ட் பண்ணிடுறேன் பாரு, தமிழ்நாடு எப்படி இருந்தாலும் இன்டர்வியூ போர்டுக்கு முன்னாடி ஆர்கியூ பண்ணி இந்த ஸ்டாண்டை நான் கரெக்டுன்னு சொல்லணும்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசுவாங்க. இப்படி பேசக்கூடாது. ஒருவேளை இந்த கேள்வி நார்த் இந்தியாவிலேருந்து வர கேண்டிடேட்டுக்கு போனாலும் அவரும் நான் சொன்னதை தான் ஆன்சராக கொடுக்கணும். இப்படி தான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. ஹாபியை வச்சு கூட சம்டைம்ஸ் கேள்வி வரும். உதாரணத்துக்கு ஹாபியில் குக்கிங் போட்டிருப்பாங்க. கேள்வி எப்படி வரும்னா, இந்தியாவில் இருக்கிற குயிசன் இருக்கு இல்லையா, ஃபுட்டு, இதில் பெஸ்ட் எதுங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்கே போகிற சில பசங்க என்ன ஆன்சர் பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடு ஃபுட்டு தான் சார் பெஸ்ட்டு, அதில் தான் ஸ்பைஸ்லாம் அதிகமாக இருக்குது, ஆயிரக்கணக்கான வருடங்களாக சிறந்த உணவு இதுதான் சொல்லுவாங்க. இந்த கேள்வியுமே பார்த்தீங்கன்னா இயல்பான கேள்வி தான். ஆனால் இன்டெரக்டாக உங்களுடைய பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக ஃபுட்டு சம்மந்தமான கேள்வி இல்லை, ஹாபியை வச்சு கேள்வி கேட்பாங்க. அதை வச்சு உங்களுக்கு அந்த பேன் இண்டியன் கான்ஷியஸ்னஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபுட்டு கண்டிப்பாக நல்ல ஃபுட்டு தான், ஆனால் மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் நல்ல ஃபுட்டு இருக்குல்ல. அப்போ தமிழ்நாடு ஃபுட்டு தான் பெஸ்ட்டுன்னு ஆர்கியூ பண்ணாதீங்க. தமிழ்நாடு ஃபுட்டும் குட் ஃபுட்டு தான். இந்தியாவில் நிறைய ரீஜன்லேயும் நல்ல ஃபுட்டு இருக்குது, ஹெல்த்தி ஃபுட்டு இருக்குது, வித்தியாசமான ஃபுட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். சரியா? அடுத்து கம்யூனிட்டியை வச்சு ஸ்கோரை குறைவாக போடுவாங்களா? உதாரணத்துக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசியில் போடுறவங்களுக்கு குறைவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்வி தான் இப்போ மெயினாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கம்மியாக ஸ்கோர் பண்ணுறாருன்னா இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர், எல்லாரும் கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகரியில் வர்றதுனால தாழ்வு மனப்பான்மையோடு பேசுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் எஸ்சி கேட்டகரியிலேருந்து வராருன்னு வைங்க, அவருக்கு கேள்வி வருதுங்க, ரிசர்வேஷனை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லுங்கள் அப்படின்றதுனா இவராகவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவார். ஐயோ நான் எஸ்சி, இதை அவங்க பார்த்துட்டாங்க, அதனால ரிசர்வேஷன் நியாயமாக இல்லைன்னு கேட்குறாங்க போல இருக்குது, நான் ரிசர்வேஷன் மூலமாக வந்துட்டேன்றதை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு இவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு பதிலை தவறாக கொடுப்பார். இப்படி செய்யக்கூடாது. ஒரு சில பேர் ஜென்ரல் கேட்டகரியில் போவாங்க, அவங்களுக்கும் ரிசர்வேஷன் பற்றி கேள்வி இருக்கும். அவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னா, எனக்கு ரிசர்வேஷன் இல்லை, நான் ஜெனரல் கேட்டகரி, ரிசர்வேஷன் தப்பானது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. 2 ஆர்கியூமெண்ட்டும் தப்பு. ஸோ இந்த கேள்வியெல்லாம் இயல்பான கேள்வி. கான்ஸ்டியூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். இதற்கு கரெக்டான ஆன்சர் என்ன? தற்போதைக்கு இந்திய சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, அதனால தற்போதைக்கு ரிசர்வேஷன் தேவையான தேவை தான். அதே நேரத்தில் பெர்மனண்ட்டாக ரிசர்வேஷன் மட்டும்தான் சொல்யூஷனாக இருக்கக்கூடாது. இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். டாக்டர் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, ரிசர்வேஷன் ஒரு டூலாக யூஸ் பண்ணி மக்கள் மத்தியில் இருக்க ஏற்றத்தாழ்வை நீக்கிடணும், முடிஞ்ச வரைக்கும் மக்களை எம்பவர் பண்ணிடணும், முன்னேற்றத்தை கொடுத்துடணும். ஸோ இதுதான் ரிசர்வேஷன். இன்னும் 50-60 வருஷம் கழிச்சோம் ரிசர்வேஷன் மூலமாக மட்டுமே தான் மக்களுக்கு முன்னேற்றம் போகணும்னு நம்ம ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம ரிசர்வேஷனை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு அர்த்தமாயிடும். ஒட்டுமொத்தமாக ஆஸ் இந்தியன்ஸ், இந்தியர்களாக நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் சார். அதனால் ரிசர்வேஷன்ற டூல் இப்போ தேவை தான், பட் கரெக்டாக அதை யூஸ் பண்ணி மக்களை முன்னேற்றணும். இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இதனால தான் மார்க் குறையும். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் தாழ்வு மனப்பான்மையோடு ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மித்ஸ் எல்லாம் நம்பிட்டு போவாங்க. நான் பர்சனலாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், இப்படி போகாதீங்க, ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ஸோடு ஆன்சர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனாலுமே அவங்க மாற மாட்டாங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேர் எழுதி நானே கணிச்சு வச்சுருப்பேன் ஸ்கோரை. அந்த ஸ்கோர் தான் வரும். 130 140 அந்த அளவு தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மைண்டு லாக் ஆகிடும், சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அதே ஸ்கோர் தான் கரெக்டாக வரும். அதே நேரத்தில் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் நல்லா செய்யக்கூடிய மாணவர்கள் 190 மேலே எடுத்திருக்காங்க. இதுவும் என்னால் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். 2023 ஒரு 3 மாணவர்கள் எஸ்சி கேட்டகரியில் நானே மென்டர் பண்ணியிருக்கேன். 3 பேருமே பார்த்தீங்கன்னா 190 மேலே எடுத்தாங்க. 3 பேருக்குமே ஐஏஎஸ் கிடச்சிது. ஆனால் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்து வேணால் போகலாம், ஓபிசி எஸ்சி எஸ்டி ஜென்ரல் யாராக வேணால் இருக்கலாம். உடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற ஸ்கோர் தான் வரும். எல்லா கேட்டகரியிலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஸ்கோர் அதிகமாகும், நல்லா பண்ணலாம் ஸ்கோர் கீழே போயிடும். ஓகேங்களா? அதை தாண்டி டிஸ்கிரிஷ்னரியாக ஸ்கோரை கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாங்க, கொஞ்சம் நல்லாவே குறைக்க செய்வாங்க. அதற்கும் காரணம் பெர்ஃபார்மன்ஸ் தான். உதாரணத்துக்கு ஒரு மாணவர் பர்சனாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா
ஸ்கோரை ரொம்ப அதிகமாகவே போடுவாங்க. காரணம் என்னென்னா, ஒருவேளை அவர் மெயின்ஸ் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணலாலும் எப்படியாவது இந்த பையனையோ பொண்ணோ சர்வீஸில் இழுத்துடணும், இவங்க தேவைன்றதுக்காக நல்லா அதிகமாகவே போடுவாங்க. 200க்கு பதிலாக 220 கூட போடுவாங்க. இது வந்து டிஸ்கிரிஷனரி. அதே போல் ஒரு நபர் நல்லாவே பண்ணலை, பர்சனாலிட்டி சரியில்லைனா இவர் வேணாம் சிவில் சர்வீஸ்க்குன்னு முடிவு பண்ணி ஸ்கோரை நல்லாவே குறைச்சிருவாங்க. உதாரணத்துக்கு 100 அல்லது 100க்கும் கீழே கூட அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதுவும் டிஸ்கிரிஷனரி தான். ஆனால் இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்க தருது. யூபிஎஸ்சி இன்டர்வியூ போர்டு முன்னாடி உங்களுடைய மெயின்ஸ் ரிட்டர்ன் ஸ்கோர் இருக்காது. நீங்கள் மெயின்ஸில் எவ்வளோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட ஒரு சம்மரி ஷீட் இருக்கும். டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் பயோடேட்டாவை வச்சு டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க. இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி ஷீட் வச்சுருப்பாங்க. ஒரு 2-3 பேப்பர் இருக்கும். இதை வச்சு தான் கேள்வியில் கேட்பாங்க. உடைய மெயின்ஸ் மார்க் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் இந்த யூபிஎஸ்சி இன்டர்வியூவாக அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. நான் எடுத்த இன்டர்வியூ ஸ்கோர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த ஸ்கோர்ஸ், இதை நான் பல வருஷங்களாக பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ காலமாக எடுத்த ஸ்கோர்ஸ், இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற ஸ்கோர்ஸை யூபிஎஸ்சி கொடுக்குதா இல்லையா, இதெல்லாம் நான் செக் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் மித்ஸை நம்பாதீங்க. தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக யூபிஎஸ்சி இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கணும். இதுதான் உங்களை கைட் பண்ணணும். தாழ்வு மனப்பான்மை வேணாம். தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு போய் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல ஸ்கோரை யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் வாங்க முடியும். ஒரு நல்ல ரேங்கையும் உங்களால் வாங்க முடியும். நன்றி.